அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு பொன்மாரியன் சேனல். இந்த வாரம் வந்து ஒரு சிடி த்ரில்லரா வீட்லேருந்தே பார்க்கக்கூடிய அளவுல தமிழ், தெலுங்கு, ஹிந்தி, மலையாளம் டப்பிங்கில் அவைலபிளாக இருக்க ஒரு ஃப்ரெஞ்சு படம் தான் இன்னைக்கு ரிவ்யூ பண்ண போகிறோம். அந்த படம் தான் த வேஜஸ் ஆஃப் ஃபியர். இந்த படம் வந்து 1953 வந்த அதே டைட்டிலோட வந்த படத்தோட அஃபிஷியல் ரீமேக்கு இப்போ தமிழ் டப்பிங்கோட அவைலபிளாக இருக்குது. இந்த படம் ஒரு நல்ல விறுவிறுப்பான என்கேஜிங்கான ஒரு கதைக்களம். எப்பவுமே சீட்டு எட்ஜ் த்ரில்லர்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு சீட்டு நுனியிலே நம்மள உட்காரக்கூடிய அளவில் ஆரம்பத்துலேருந்து இறுதி வரை பரபரப்பாக போகுது. மெயினாக இன்னொரு விஷயம் சொல்லிடுறேன், இது 18+. ஏன்னா படத்தில் ஒரு சில வித அடல்ட் கண்டென்ட்ஸ்க்காக இது 18+ தான் மைண்டில் வச்சுருப்பாருங்க. இந்த படத்தோட டீட்டெயில் ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இதோட டீட்டெயிலான கதைக்களம் ப்ளஸ் மைனஸ் ஃபீட்பேக் எல்லாத்தையும் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம தளத்தில் வந்து புது படங்கள் ரிவ்யூலாம் பண்ணிட்டு வரோம். அந்த படம் தேட்டருக்கு வரும்போது இந்த மாதிரி ஓடிடி தளங்களில் வரும்போது எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னு கேட்டுக்கிறேன். அது இல்லாமல் இந்த ரிவ்யூ பிடிச்சி தான் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணுங்கள். இந்த படம் வந்து இப்போ நெட்ஃப்ளிக்ஸ் ஓடிடி தளத்தில் அவைலபிளாக இருக்குது. ஸோ இந்த படத்தோட டீட்டெயில் ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். வீட்டில் இருந்து போர் அடிக்கும் போது எப்படினாலும் பார்க்கக்கூடிய அளவில் ஒரு கிறிஸ்பாக குயிக் வச்சா 2 மணி நேரத்தில் முடிஞ்சிடும் இந்த படம். அப்படி ஒரு தரமான படம் தான் இது. ஃப்ரெஞ்ச் மொழி படம் இப்போ வந்து தமிழ் டப்பிங்கோட இருக்குது ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு. ஸோ வேற என்ன, அந்த படத்தை பார்த்துட்டு கருத்துக்களை தெரியப்படுத்துங்க. வாங்க இனி ரிவ்யூக்குள்ளே போகலாம். படத்தோட கதை என்னென்னா, ஒரு பாலைவனம் மாதிரியான பகுதியில் வந்து ஒரு ஆயில் ஒரு கிணறு தோண்டி எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அது வந்து எடுத்துகிட்டு அது வந்து பைப் லைன் மூலிமா எடுத்துகிட்டு போகிற மாதிரி ஒரு கதைக்கலாம். அங்கே ஒரு ரெஃப்யூஜி கேம்ப் ஒன்று இருக்குது பக்கத்துலேயே, அது சுற்று வட்டாரத்தில். அங்கே ஏகப்பட்ட மக்கள் வந்து ரெஃப்யூஜியாக தங்க போட்டிருக்காங்க அகதிகளாக. ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷனில் ஒரு நாள் எதிர்பாராதமான ஒரு தாக்குதலில் வந்து அந்த எண்ணெய் கிணறு பற்றி எரியுது. அந்த கம்பெனி ரன் பண்ணுறவங்க வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, அதை வந்து அழிக்கணும்னு, அந்த வந்து ஆமாம், அந்த எண்ணெய் கிணறு தீயை வந்து அணைக்கணும்னா ஒரு 200 கிலோகிராம் நைட்ரோகிளிசரின்னு சொல்லி ஒரு கெமிக்கல் இருக்குது. அந்த கெமிக்கல் கொஞ்சம் ஆபத்தானது. அந்த கெமிக்கல் எடுத்துகிட்டு வந்து அது கிணத்துக்குள்ளே போட்டால் தான் அது வந்து அது மூடிடும். அந்த கிணறு மூடி நம்ம அக்கம் பக்கம் இருக்கவங்களுக்கு அந்த பிரச்சனை இல்லை. அது 24 மணி நேரத்தில் கொண்டு வந்து அந்த கிணறு வந்து மூடிடணும். இல்லைன்னா அக்கம் பக்கம் ஒரு புல் பூண்டு கூட முளைக்க முடியாத அளவுக்கு சுற்று வட்டாரத்து எல்லாமே இந்த கிணறுனால வந்து பாதிப்புனால வெடிச்சு சிதறி மக்களுக்கு மிகப்பெரிய ஆபத்தாயிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த இந்த இதனால இவங்க வந்து எந்த ஒரு ரிஸ்க் எடுக்கவும் தயாராக இருக்காங்க. அந்த ஒரு எண்ணெய் நிறுவன மேனேஜ்மெண்ட்டு அது வந்து ஒரு ப்ரைவேட் மேனேஜ்மெண்ட் தான் அதை வந்து இது பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க எத்தனை லட்சம் மில்லியன் டாலர்ஸ் ஆனாலும் பரவாயில்லன்னு சொல்லி ஒரு டீம் அமர்ந்துன்னு நினைக்கிறாங்க. இந்த ரிஸ்க்கு யாருமே வரல, நான் வரல, நீ வரல, கோடிக்கணக்கில் ரூபானாலும் உயிர் ரிஸ்க் எடுத்து போகிறதுக்கு யாரும் வரலன்னு சொல்லும்போது ஹீரோ வந்து துணிஞ்சு முடிவு எடுக்கிறாரு. ஹீரோ வந்து ஒரு பிரச்சனையில் இருக்காரு. என்னன்னா, அவரோட அண்ணன் வந்து எதிர்பாராத விதமாக அவர் மூலியமா ஒரு போலீஸில் மாட்டிக்கிட்டு சிறையில் தண்டனை அனுபவிச்சுட்டு இருப்பாரு. கிட்டத்தட்ட அவருக்கு வந்து ஆயுள் தண்டனை மாதிரியான ஒரு ஒரு தீர்ப்பு கொடுத்துருப்பாங்க. ஸோ அவங்க ஃபேமிலியும் இந்த ரெஃப்யூஜி கேம்ப் மாதிரியான இடத்துல தான் இருப்பாங்க. ஸோ அவர் வந்து தனியாக ஃபேமிலி விட்டுருக்காங்க. இவருக்கு ஒரு அச்சுறுத்தல், ஒரு குற்ற உணர்வு இருக்கும் ஹீரோவுக்கு. ஸோ அதனால ஹீரோவோட அண்ணனை வந்து ஃபேமிலியோட சேர்த்து வைக்கணும்னு சொல்லி ஆசைப்படும்போது இவங்க ஒரு ஆஃபர் தராங்க. இந்த ஒரு ரிஸ்கி ஆப்ரேஷன்ஸை வந்து முடிச்சிட்டிங்கன்னா அந்த உங்கள் அண்ணன் ஃபேமிலியை சேர்த்து விட்ருவோம். அது இல்லாமல் $1 மில்லியன் தரோம். அது இல்லாமல் உங்களுக்கு எந்த ஒரு ரிஸ்க்குமே வராமல் நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லவும் இவரும் சரின்னு ஒத்துக்கிறாரு. லைஃப்பில் செட்டில் ஆகிடலாம், வந்து எல்லா பிரச்சனையும் தீர்ந்துடும், அண்ணனுக்கும் நல்ல ஒரு லைஃப் செட்டில் ஆகிடும், அண்ணனையும் காப்பாற்றின மாதிரி ஆச்சு, ஒரு தண்டனையிலேருந்து காப்பாற்றி அவங்க ஃபேமிலியோட சேர்த்த மாதிரியான ஆகிடும், நம்மளும் வந்து வசதி ஆகிடலாம்னு சொல்லி ஹீரோ வந்து உயிரை பணையம் வச்சு இந்த ரிஸ்க்கு ரெடி ஆகிறாரு. அவர் கூட வந்து அங்கே வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷனில் ஒரு டாக்டராக இருக்க ஒரு லேடியும் அந்த காலத்தில் இறங்குறாங்க. நானும் வரேன்னு ஹீரோவுக்கு தெரிஞ்சவங்க. அவங்க ஹீரோவுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்காங்க. அவங்களுக்கு ஒரு அசிஸ்டண்ட்டு. இப்படி இல்லாமல் இந்த மேனேஜ்மெண்ட் சம்மந்தமாக அவங்ககிட்ட ஒரு சார்பில் இந்த ரிஸ்கி ஆப்ரேஷன்ஸுக்கு கூட ஒரு 2-3 பேர் எஸ்கார்டுக்கு வரவங்களும் சரி, இவங்க கூட எப்படி ஆப்ரேஷன் பண்ண போகிறாங்கன்னு பார்க்க மானிட்டர் பண்ணுற சூப்பர்வைசர்னு சொல்லி ஒரு 5-6 பேர் களத்தில் இறங்குறாங்க. ஸோ இவங்க அண்ணனை வந்து போலீஸ்லேருந்து விடுவிச்சு கூப்பிட்டு வந்து இந்த ஆப்ரேஷனுக்கு தயாராக வராங்க. ஏன்னா இவங்க அண்ணன் தான் இதில் பெரிய எக்ஸ்பர்ட்டு. இந்த மாதிரியான எக்ஸ்ப்ளோசிவ் பாம்ஸ் எல்லாம் வந்து வெடிக்க வைக்கிறது, இந்த கெமிக்கல் ஹேண்ட்லிங் எல்லாமே ஒரு பெரிய வித்து தெரிஞ்சவர், பெரிய எக்ஸ்பர்ட்னால அவரையும் கூட்டிகிட்டு வந்து ஆப்ரேஷனில் ஹீரோ அண்ணன், அந்த வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் டாக்டரு, அப்புறம் அந்த அவங்க அசிஸ்டண்ட்டு, அது இல்லாமல் இவங்க சூப்பர்வைசராக ஒருத்தர், இந்த எண்ணெய் கிணறு சார்பாக மேனேஜ்மெண்ட் சார்பாக அவங்களுக்கு எஸ்கார்டுன்னு ஒரு 4-5 பேருன்னு சொல்லி 2 ட்ரக்கை எடுத்துன்னு போயிட்டு அந்த 200 கிலோகிராம் நைட்ரோகிளிசரின்னு சொல்லி அந்த ஒரு கெமிக்கலை வந்து எடுத்துகிட்டு வரணும்னு சொல்கிறேன் புறப்படுறாங்க. இதில் என்ன ரிஸ்க்குன்னா, அந்த கெமிக்கல் வந்து ஒரு ட்ராப் பட்டாலே சுற்றிலும் ஒரு பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும். கிட்டத்தட்ட ஒரு 3-4 கிலோமீட்டருக்கு சுற்றிலும் ஒன்றுமே புல் பூண்டெல்லாம் முளைக்காது. அந்த மாதிரியான ஒரு சொட்டுக்கே அவ்வளோ வீரியமானது. அது கொஞ்சம் கீழே பட்டாலே வெடித்து சிதறக்கூடிய அளவுக்கு உண்டானது. அது வந்து ஒரு 2 ட்ரக்கில் 200 கிலோகிராம், ஆக்சுவலாக 100 கிலோகிராம் தான் தேவை. 200 கிலோகிராம் எக்ஸ்ட்ரா சேஃபர் சைடுக்கு எடுத்துட்டு வரலாம்னு சொல்லி
சேவ் பண்ணி அதை வந்து பாதுகாத்து வச்சுக்கிட்டு அடுத்த வாட்டி ஏதாவது எமர்ஜென்சிக்கு யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லி ஐடியா பண்ணி 2 ட்ரக் எடுத்துன்னு போகிறதுக்கு ஐடியா பண்ணுறாங்க. ஆக்சுவலாக அவங்களுக்கு தேவை வந்து 100 கிலோகிராம் தான். சரின்னு இந்த 2 ட்ரக்கு வந்து அண்ணன் ஒரு ட்ரக்கும், தம்பி ஒரு ட்ரக்கும் எடுத்துகிட்டு போகலான்னு சொல்லி ஹீரோ அண்ணனும் முடிவு பண்ணி போகிறாங்க இந்த ரிஸ்கி ஆப்ரேஷன்ஸில். இது மிகப்பெரிய ரிஸ்க்குன்னு தெரியுது. வழியில் வந்து மடங்கும் போது தான் இவங்க வந்து வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் சொல்லி அந்த ஐடி கார்டை காமிச்சு எஸ்கேப் ஆயிடுறாங்க. அதுக்கப்புறம் திரும்ப வர வழியில் வந்து இது வந்து எடுத்துகிட்டு வரும்போது கொஞ்சம் ஷேக் ஆகி கீழே விழுந்தாலும் வெடிச்சு சிதறியோட ரிஸ்க்கு. 800 கிலோமீட்டர் கிட்டத்தட்ட இவங்க தாண்டி போய் தான் எடுக்கணும். அந்த பாலைவனத்துலேருந்து இந்த எண்ணெய் கிணறு இருக்குது பாலைவனம். அதுலேருந்து ஒரு 800 கிலோமீட்டர் தண்ணி அந்த இன்னொரு பாலைவனம் பிளான்ட்டில் போய் அதை சேமித்து வச்சுருக்கிறத எடுத்துகிட்டு வரணும். அது ரொம்ப ரிஸ்கியான ஆப்ரேஷன்ஸு. எல்லாம் வழியில் தடைகள்லாம் தாண்டி அங்கே போய் அதை எடுத்துகிட்டு ரிட்டர்ன் ஆகும்போது ஏகப்பட்ட ஒரு மலைப்பாதைகள், மேடு பள்ளங்கள், ஏகப்பட்ட ரிஸ்க்லாம் வருது. அதை தாண்டி ஹீரோ அண்ணனும் கூட போனவங்களாம் திரும்ப வந்தாங்களா? அந்த டாக்டர், லேடி டாக்டர் எல்லாருமே திரும்ப வந்தாங்களா? இல்லை அவங்களுக்கு உயிருக்கு ஆபத்து ஏற்பட்டுச்சா? கடைசியில் என்னாச்சு? அந்த எண்ணெய் கிணறு மூடப்பட்டுச்சா இல்லையா? அப்படின்றத எதிர்பாராத ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸோட முடிகிற கிளைமேக்ஸில் சொல்கிறது தான் பேலன்ஸான மிச்ச கதை. ஸோ இதுதான் இந்த படத்தோட மிச்சம் சொன்னால் ஸ்பாய்லர் ஆகிடும். ஸோ மிக பரபரப்பான ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் வேறு லெவலான ஒரு தெறிக்க விட்ற சம்பவம் இந்த படம். நல்ல ஒரு என்கேஜிங் கொண்டு போயிருக்காங்க. ஆரம்பத்தில் ஒரு 10 நிமிஷம் மட்டும் கொஞ்சம் ஸ்லோவாக போகும். அதில் வந்து அடல்ட் கண்டென்ட்டும் ஒரு நிமிஷம் வர மாதிரியான ஒரு நியூடிட்டி சீனும் இருக்குது. ஸோ அதை மைண்டில் வச்சுட்டு 18+ பாருங்கன்னு கேட்டுக்கிறேன். அந்த சீன் இல்லைனா அது ஃபேமிலியோடய பார்த்துருக்கலாம். அதை வந்து தவிர்த்துட்டு ஃபஸ்ட்டு 15 நிமிஷம் ஓட விட்டு பார்த்தீங்கன்னா ஃபேமிலியோட பார்க்கலாம். அது உங்கள் கால் தான். மற்றபடி 18+ கண்டிப்பாக பார்க்கக்கூடிய படம் தான். இனி படத்தில் ப்ளஸ் மைனஸ் பார்க்கலாம். படத்தில் ப்ளஸ்ன்னு பார்த்தா ஹீரோ அண்ணன், அந்த டாக்டராக வரவங்க எல்லாமே சிறப்பாக பண்ணியிருக்காங்க. அது இல்லாமல் அவங்க சூப்பர்வைசராக வர்றவர், அந்த மேனேஜ்மெண்ட் டீம்னு எல்லாமே அவங்க கொடுக்க கேரக்டரை ஜஸ்டிஃபை பண்ணியிருக்காங்க. குறிப்பாக ஹீரோவுக்கும் அந்த டாக்டருக்கும் உண்டான அந்த கெமிஸ்ட்ரி வந்து வேறு லெவலில் இருக்குது. அதுதான் படத்தில் ஒரு ஆறுதலான விஷயம். கொஞ்சம் ஃபீல் குட்டாக போகிறதுக்கு அவங்க 2 பேருக்குள்ள உள்ள கான்வர்சேஷன்லாம் நல்லா ரசிக்கும்படி ரம்மியமாக இருக்குது. ஹீரோ அண்ணா ரொம்ப டேலண்டடாக காமிக்கப்படுறாரு. அவர் எல்லா ரிஸ்கி ஆப்ரேஷன்ஸும் அந்த கண்ணு வெடி எடுக்கிறது எல்லாமே வேறு லெவலாக இருக்கும். படம் பாருங்கள் உங்களுக்கே புரியும். அண்ணன் தம்பி 2 பேர் சேர்ந்து எடுக்கிற ரிஸ்க்லாம் வந்து இமேஜின் பண்ண முடியாத அளவுக்கு இருக்குது. அது இல்லாமல் பல ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் நிறைஞ்சிருக்கு. எதிர்பாராத ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்லாம் படத்தில் ஃபுல்லாகவே வச்சு படத்தை என்கேஜிங்காக கொண்டு போயிருக்காங்க. எந்த இடத்துலையும் போர் அடிக்காது. 2 மணி நேரம் தான் குயிக்காக வச்சு பார்த்துடலாம். அது இல்லாமல் கேமராமேனை கண்டிப்பாக பாராட்டி ஆகணும். வைட் ஆங்கிள் ஷாட்ஸில் வந்து அந்த பாலைவனத்தோட இதையும் அந்த ட்ரக்கு போகும்போது அந்த மலை பாதைகள் அந்த உள்ளார இருக்க அந்த கெமிக்கல் குலுங்கும்போது நமக்கு பக்குன்னு ஆகிடும். அந்த மாதிரியான கேமராலாம் பர்ஃபெக்டாக பண்ணியிருப்பாங்க. அதெல்லாம் ஸ்பெஷல் எஃபெக்ட்ஸு, சிஜி, அப்புறம் விஎஃப்எக்ஸ் எல்லாமே வேறு லெவலில் இருக்குது. தெறிக்க விட்ருக்காங்க. நல்லா ஒரு என்கேஜிங்காக இருக்குது. அதுவும் மியூசிக்கு சொல்ல வேணாம். ஹாலிவுட் லெவலில் அந்த மைல்டான மியூசிக்கு. அது இல்லாமல் தேவைப்பட்ட இடங்களில் நமக்கு பிஜிஎம் போட்டுற அளவுக்கு சிறப்பான இருக்குது. நம்ம மக்களுக்கு எளிமையாக புரிய வைக்கணும்னா, கைதி படம் எப்படியோ அந்த மாதிரி தான் இந்த படம் கிட்டத்தட்ட. அதில் வந்து ரிஸ்க் எடுத்து ஓட்டிகிட்டு வருவார் கார்த்தி அவர்கள், ஹீரோ கார்த்தி அவர்கள். அந்த கார்த்தி அவர்கள் மாதிரியே இந்த படத்தில் ஹீரோவுக்கும் கேரக்டர் கொடுத்துருப்பாங்க. ரிஸ்க் எடுத்து தான் அந்த வண்டியை ஓட்டிகிட்டு வர்றாரு. அவ்வளோ தூரம் போயிட்டு வருவாங்க ஹீரோ அண்ணனும். அதெல்லாம் வந்து பிரமிக்கக்கூடிய அளவில் நல்ல ஒரு சீட்டை த்ரில்லராக வந்து பரபரப்பாக இருக்குது. ஸோ இந்த படத்தில் ப்ளஸ் மைனஸே இல்லையானா இருக்குது. அந்த மைனஸ் என்னென்னா, அந்த ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த 1 நிமிஷம் வர அந்த அடல்ட் நியூடிட்டி அந்த ஒரு கண்டென்ட் மட்டும் இல்லைன்னா இந்த படம் குழந்தைங்களுடைய பார்க்கக்கூடிய அளவுக்கு ஒரு 14 வயசு மேலே பசங்க பார்க்கக்கூடிய அளவுக்கு சிறப்பான படமாக வந்திருக்கும். அது இல்லாமல் ஆரம்பத்தில் எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்கு ஒரு 15 நிமிஷம் எடுத்துக்கிறாங்க. அது இன்னும் கொஞ்சம் ஷார்ப்பாக சொல்லியிருந்தா இன்னும் கொஞ்சம் வேறு பரபரப்போட உச்சியில் போயிருக்கும். இப்பயும் இது வந்து கண்டிப்பாக ஒரு பார்க்கக்கூடிய படம் தான். நல்ல ஒரு கதைகளும் தான். மொத்தத்தில் இந்த படம் 18+ பார்க்கக்கூடிய விட விறுவிறுப்பான படம். சீட்டை த்ரில்லர்னு சொல்லக்கூடிய அளவில் 2024 வந்த படங்களில் இது கண்டிப்பாக பேசப்படக்கூடிய படம். வீட்டிலேருந்தே பார்க்கக்கூடிய அளவில் இப்போ தமிழ் டப்பிங்கோட இருக்குது நெட்ஃப்ளிக்ஸ் ஓடிடியில். அப்புறம் என்ன, அந்த படத்தை வந்து வீட்டிலேருந்தே பாருங்கள். எப்போ வேணால் வீட்டிலேருந்தே போய் ரிலாக்ஸ் பண்ணி பார்த்துக்கூடிய அளவில் இருக்குது. அது இல்லாமல் மற்ற மொழியிலையும் வந்திருக்கு. இந்திய மொழிகளில் தெலுங்கு, மலையாளம், கன்னடா, அப்புறம் ஹிந்தி, அந்த மொழியில் சீரியலும் பார்க்கக்கூடிய அளவுக்கு இங்கிலீஷ்லேயும் இருக்குது. ஸோ நெட்ஃப்ளிக்ஸில் வீட்டிலேருந்தே பார்க்கக்கூடிய ரிலாக்ஸாக பார்க்கக்கூடிய அளவுக்கு நல்ல ஒரு படம் பார்த்து முடிச்சோன்னா நல்ல ஒரு திருப்தி இருக்கும். சிறப்பான படம் பார்த்தோம்னு சொல்லி. இப்போதைக்கு ஏற்கனவே சொன்ன மாதிரி இது ஸ்ட்ரிக்ட்லி நாட் ஃபார் ஃபேமிலி, 18+ பார்க்கக்கூடிய படம். அது மைண்டில் வச்சுட்டு பாருங்கள். அது இல்லை, அப்படி இல்லைன்னா அந்த 15 நிமிஷம் ஓட்டி விட்டு பார்த்தீங்கன்னா அந்த 18+ தாண்டி இருக்கும். ஸோ அதை பார்க்கணுன்னா உங்கள் கால் தான். மற்றபடி நம்ம சைட்லேருந்து ஹைலி ரெக்கமெண்டட் இந்த படம். இந்த படம் பார்த்துட்டு உங்கள் கருத்துக்களை பின்னூட்டங்களை தெரியப்படுத்துங்க. இந்த ரிவ்யூ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். வேறு திரை விமர்சனம் அல்லது முன்னெடுத்து சந்திப்போம் அல்லது அப்டேட்டு சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம்.